ஹாய், இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் டே க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே அப்படியே ஒரு ரெட் பென்னும் வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த A4 ஷீட்டை ரெண்டாக மடக்கிக்கலாம். இந்த A4 ஷீட்டை இப்படி பாதியாக மடக்கி, இந்த மடக்கி இருக்கோம் பாருங்கள், அதை இப்படி திருப்பிக்கலாம். திருப்பி 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து 3.5 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 12 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ண பாருங்கள். இங்கேருந்து 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ண பாருங்கள். இங்கேருந்து 7 சென்டிமீட்டர் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு 7 சென்டிமீட்டர், இந்த கோடு 2 சென்டிமீட்டர் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே 3.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இங்கேருந்து இப்படி மடக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இதையும் இப்படி மடக்கிக்கலாம். இதை பாருங்கள், இதை மாதிரி இங்கேருந்து இந்த 3.5 சென்டிமீட்டருக்கு இங்கேருந்து இந்த இதுக்கு இப்படி மடக்கிக்கலாம். மடக்கி இதை உள்பக்கம் இப்படி வச்சு மடக்கிக்கலாம். அதே மாதிரி இதுவும் இந்த பாருங்கள், இப்படி வரணும். நம்மளுக்கு உள்பக்கம் இப்படி வச்சு மடக்கிக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி பாதியாக மடக்கி கட் பண்ணிக்கலாம். பாதியாக மடக்கி இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு பாதி எடுத்து திருப்பியும் அதையும் பாதியாக மடக்கிக்கலாம். இப்படி மடக்கி இந்த மடக்கின பக்கத்தை இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு 3.5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். இந்த 12 சென்டிமீட்டர் எடுத்தோம் பாருங்கள், அங்கே மட்டும் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். கட் பண்ணி இங்கே நம்ம 3.5 எடுத்தோம் பாருங்கள், அதிலேருந்து இப்படி மடக்கிக்கலாம். இதை மாதிரி மடக்கி அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள், அதே மாதிரி உள்பக்கம் வச்சு மடக்கிக்கலாம். இப்படி உள்பக்கம் வச்சு மடக்கிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே பாதி கட் பண்ணோம் பாருங்கள், அந்த A4 ஷீட்டில் பாதியிலே பாதி கட் பண்ண பாருங்கள், அதையும் இதே மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கி திரும்ப இப்படி வச்சு அதே மாதிரி 3.5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இதுக்கு 3 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டுக்கலாம். அதுக்கு 5 சென்டிமீட்டர் கோடு போட்டாலும் அதே மாதிரி 3 சென்டிமீட்டர் கோடு போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த 3.5 சென்டிமீட்டர்லேருந்து இப்படி மடக்கிக்கலாம். இதையும் அதே மாதிரி உள்பக்கம் வச்சு மடக்கிக்கலாம்.
இப்படி வச்சு மடக்கியாச்சு. இதை இப்படி விரித்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதில் இந்த பேப்பர் இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணோம் பாருங்கள். அந்த பேப்பரை ஒட்டிக்கலாம். இப்படி வச்சு ஒட்டியாச்சு. நான் வந்து இதை மாதிரி ஃப்ளவர் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி கலர் கலராக இது மாதிரி கலர் கலராக நிறைய ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே வச்சு ஒட்டிடலாம். இப்போது இப்படி நமக்கு மடக்கணும்னா 3 ஸ்டெப் வரும். இந்த 3 ஸ்டெப்லேயும் கொஞ்சம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒட்டின மாதிரி செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, இந்த 3 ஸ்டெப்ஸ்லேயும் இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். இது மாதிரி தெரிகிற மாதிரி கொஞ்சம் மேலே மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இதை மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம இப்படி மூடினாலும் மூடிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி நமக்கு தெரியும். இப்போது நான் வந்து இது மாதிரி பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லி எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி வச்சு ஒட்டிடலாம். ஒரு பக்கம் பெஸ்ட்டு, இன்னொரு பக்கம் டீச்சர்னு இப்படி வச்சு ஒட்டிடலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போது இந்த இடம்லாம் கொஞ்சம் பிளெயினாக இருக்கனால இங்கே சும்மா ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி ஹார்ட் ஷேப்புக்கு இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அங்கங்கே. இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது இதை இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த கலரில் A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ரெண்டாக மடக்கிக்கலாம். ரெண்டாக மடக்கி இதை இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயிட் பேப்பரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரோஸை இந்த ஃப்ளவர்ஸை இப்படி வச்சு இங்கே வச்சு ஒட்டிக்கலாம். இப்படி வச்சு இந்த ஃப்ளவரை ஒட்டிட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்படி வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஒட்டிட்டேன். இப்போது நான் வந்து ஒரு ரெட் பென் வாங்கியிருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே இப்படி சென்டரில் இப்படி உள்ளே வச்சு இப்படி மூடி கொடுத்துடலாம். நான் வந்து இந்த ஷேப்புக்கு ஒரு டிசைனர் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த டிசைனர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து இங்கே உள்ள பென்னு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன். பென்னும் இந்த கார்டில் அப்படியே இப்படி டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா இல்லைனா இப்படி கீழே சாய்ச்சோன்னா விழும். இப்போ வந்து கீழே சாய்ச்சா கூட விழாது. நம்ம இப்படி ஒட்டிட்டனால கீழே சாய்ச்சா கூட விழாது. அவ்வளோதான். இப்போ உள்ள பென் இருக்கிறதும் தெரியல. நம்ம சொன்னாதான் தெரியும். இதோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி 2 க்ரீட்டிங் கார்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 2 க்ரீட்டிங் கார்டு கூடயும் ஒரு சாக்லேட் வச்சு இதை மாதிரி கிஃப்ட்டு ரேப் பண்ணிட்டேன். அப்படியே கீழே ஓரமாக என் பையனோட பேரும் ஸ்டாண்டர்டும் போட்டுட்டேன்.